கை வலிக்காமல் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. நான் சொல்கிற டிப்ஸோட நான் சொல்கிற அளவுகளோட இந்த இடியப்பத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இடியப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். 2 கப்பு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மாவை கொட்டி கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் கையில் தண்ணி நனைச்சிக்கிட்டு நல்லா ஒத்தாப்பில் மாவை கட்டிலாம் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்கள் உரலுக்கு எந்த அளவு தேவையோ மாவு அந்த அளவுக்கு எடுத்து உரலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவை எடுத்த உடனே மூடி வச்சுருங்க, காய விட்டுறாதீங்க. இப்போ இடியப்பம் பாருங்கள், புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக வரும். இதே போல் செய்யும் போது இதே போல் எல்லா இடியப்பத்தையும் புழிஞ்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும், டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட இடியப்பம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.